ரைட். வாட் இஸ் த கன்க்ளூஷன் ரேட்டிங்? இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 4. உண்மையை உறக்க சொன்ன வகையில் இந்த படம் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இது ஒன்று. ரெண்டாவது, டைரக்டர் சந்தியா சூரி வந்து செக் பண்ணி பார்த்தா நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது. காரணம்னா அந்த பொண்ணு வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாமே அவங்க லேடி, அவங்க இப்போ அவங்க வயசு கூட எனக்கு தெரியல, ஏன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் என்னென்னா அவங்க வாழ்ந்தது எல்லாமே டார்லிங்டனில், பிறந்தது வந்து டார்லிங்டனில். அவங்க அப்பா வந்து யாஷ்பூரின்னு பேர் அவருக்கு. அவர் வந்து டீ சைடில் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சுருக்காரு. இவங்க டார்லிங்டனில் நான் இருக்கிற இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக ஜப்பானில் டீச்சர் வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே போய் என்னவோ சினிமா பண்ணணும்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் டாக்குமெண்ட், அதான் அந்த இன்ஸ்டியூட்லாம் சேர்ந்து படிச்சுட்டு 2 டாக்குமெண்ட் ஃபிலிம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய முதல் ஃபியூச்சர் ஃபிலிம். அது சிக்கலில் நிற்கிறது. ஆனாலும் அது ஏற்படுத்திய பாதிப்பு இருக்குல்ல, உண்மையை உறக்க சொன்ன வகையில் சந்தியா சூரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையில் இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து அவங்க கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. டோன்ட் மிஸ் இட்.